ஹலோ, வெல்கம் பேக் டு another வீடியோ. என்னோட பேர் வந்து பார்த்திபன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் டே பை டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ரீசெண்டாக வந்து நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நிறைய பிளேஸை வந்து கவர் பண்ணியிருந்தேன். தஞ்சாவூர் பேலஸ் போயிருந்தேன், தஞ்சாவூர் பெரிய கோவில் போயிருந்தேன், அப்புறம் ஃபைனலாக வந்து ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கும் போயிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு, பேர்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸு அடுத்தடுத்த பார்ட்டில் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் 2 பார்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இன்றைக்கி, அதாவது December 20 ஈவினிங் 6 o'clock வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். செகண்ட் பார்ட் வந்து December 21 ஈவினிங் 6 o'clock வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். லொக்கேஷன் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தஞ்சாவூரில் என்னென்னலாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர்ல இருக்க ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்து வந்திருக்கோம். பின்னாடி என் தலையில தெரியும். இந்த ஹாலிவுட் படத்துல வரும். இது பேர் வந்து ஆஸ்ட்ரிச். ஆப்பிரிக்கால மட்டும்தான் கிடைக்கும். நம்ம தமிழ்ல வந்து நெருப்புக்குழின்னு சொல்றாங்க. வணக்கம் தான் மாப்பிள்ள, ஆப்பிரிக்கால இருந்து இவருக்கு போஸ் கொடுக்குது. மொத்தம் கொடுக்காது. நீங்க என்ன பண்றீங்க? எடுத்துட்டு நீங்க வா, அது பக்கம் பின்னாடியே வருது. உங்க பக்கம் வருதுடா. இந்தா இதோ இவருங்க வருது வருது. ஒட்டாங்க பாருங்க. சாப்பிடுங்க, அதை பத்தி சாப்பிடு. எப்படி இது வேணாமா? இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்குங்க. இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது, நியர்பை தஞ்சை பெரிய கோவில். அது தஞ்சை பெரிய கோவில்னு ஒரு 100-200 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான். உள்ளே வந்தீங்கன்னா 150 டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து இந்த நெருப்பு கோழி தான் இருக்கும். இங்கிலீஷ் வந்து ஆஸ்ட்ரிச்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருக்குமா. அவ்வளோண்ணா, முடிஞ்சா? டேய், என்ன சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம் வரியா? போடா போடா, அடிச்சிட போறேன். அது நிறைய விதமான பேர்ட்ஸ் வந்து இருக்கு. போனா அப்படியே காட்டுறேன். எல்லாமே ஒரு டைப்பாக இருக்குது இந்த பேர்ட்ஸ்லாம். ஸ்டிக்கர் பொமரேனியா, அது கண்ட்ரி நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி, இது வந்து இத்தாலியில் இருக்கும் போல். மொடேனாவா இதோ ஒன்று. உள்ளே போகலான்டா. போக முடியாதா? அடைச்சிருக்காங்க ஃபுல்லாக புறா. புறான்னு சொன்னேன். இங்கேரி அது சிறிய பறவைகள் கூட போட்டு உள்ள வந்து பேர்ட்ஸ் இருக்கும் போல. இது புதுசாக கட்டிக்கிறாங்களா? சைஸ் பழசு தானே இது? பழசு தான். உள்ள கூப்பிட்றாங்க. நீ இப்படி தான் போகணும் போல. ஓகே, சேம் டிக்கெட்டு. கீழே போட்டக்கூடாது. கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உள்ளார போய் கை ஓப்பன் பண்ணாவே ஓகே. கை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள அனுப்புற தெரியும். அழகா இருக்குல்ல? இப்போ சொல்ல ஒட்டா இல்லையா? செம்மையா இருக்குல்ல? கொஞ்சம் உட்காந்துருக்குங்க. கொஞ்சம் உள்ளார போயிருங்களா? இல்லை பாருங்க.
புட்டுக்கு தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராஜாலி போட்ஸ் பார்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஃபுட்டை வந்து இந்த மாதிரி பாட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து அப்படியே வந்து வரும். ஃபுட்டை பார்த்தீங்கன்னும் ஒவ்வொரு போட்ஸும் வந்து உங்கள் ஹேண்டில் வந்து உட்காந்துரும். திரும்ப ஃபுட்டு இருக்கா? ஏதாவது தட தடா கையில் போடுறேன், தள்ளி விட்டுறா மச்சான். ஃபுட்டை போடு மச்சான் கையில். உட்கார உட்கார இங்கே உட்கார, இங்கே வாங்க. ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்தோமா மச்சான்? அவ்வளோதாங்க, ஃபுட்டு தீர்ந்தனே ஓடிடுச்சு சாப்பிட்டுட்டு. அது என் கையே கிடைக்குது. ஃபுட்டு நிறைய கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், கம்மியாக தான் கொடுக்குறாங்க. எப்படி பார்க்க பாரு, கையில் வந்து உட்காந்து ஃபுட்டு இங்கே இருக்குது, வீட்டு பார்த்து சாப்பிடு போயிட்டானுங்க. ஃபுட்டு இருக்கிற வரைக்கும் கையில் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஃபுட்டு முடிஞ்சிருச்சு, போயிட்டானுங்க. ஆல்ரெடி இந்த இடம் வந்து முடிச்சாச்சுங்க. இந்த இடம் முடிச்சாச்சு, அடுத்த பிளேஸுக்கு போக போகிறோம். ஏதோ போலீஸ் கேப்புன்னு சொல்கிறாங்க. அப்படியே உண்மையிலே போலந்தில் வந்துருக்குமா? போலந்து நெதர்லாந்துலேருந்து வந்துருக்குமா சரியா? இதுவும் நம்ம ஊர் சேவல் மாதிரியே இருக்குங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து பேர் வந்து பிரம்மா ஃப்ரம் அமெரிக்கா. பேரை பார்த்தீங்களா, பிரம்மாவா? நம்ம ஊர் சேவல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் சேவல் நம்ம ஊர் சேவல் மாதிரி தான் இருக்கு. ரைட், யூகே லண்டன்ல வந்துருக்கு. மலேசியா லண்டன் மாதிரியா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம ஊர் சேவல் சின்ன சேவல் மாதிரி இருக்கு. மலேசியா ஜெராமா, இது பேர் ஜெராமாவா? பாருங்க, இது எல்லாமே அப்படியே நம்ம ஊர் கோழி மாதிரியே இருக்கு. ஆனால் பேர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது, வேற வேறு கண்ட்ரில இருக்காங்க. இன் ஜப்பான், ஜப்பானிய பேண்டம், மேட் இன் ஜப்பான் சொல்லுவாங்க. ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க போல. எல்லாமே அந்த மாதிரி சேவல் வகை தானே ஃபுல்லாக. கினி பவுல் ஆப்பிரிக்கா. கினி கோழிடா, கினி பவுல்டா, பவுல் இது புதுசாக இருக்குங்க. உங்கள் இப்போ தான் கினி பவுலா ஓடுது. நம்ம ஊர் தின்னி கோழி தாங்க கினி பவுல்னு வச்சுருக்கானுங்க. அங்கிட்டு வெள்ளை ரிங் பேங்க் பெசன்ட், காடுகள் கிடையாது. இது வந்து காட்டில் இருக்காதான், இது வந்து காட்டில் இருக்காதான். லேடி அமர்கட்ஸ் பர்சன்ட்
சைனாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பிங் நெக்கட் ப்ரெசன்ட். சைனா, ஜப்பான், ஐரோப்பா. இது ஃபுல்லாமே கோழி வகை மாதிரி இருக்குங்க. அதுதானா இதுக்கு மேலே அண்ணன் உள்ளே போகணுமா? ஆமாம், அது இந்த இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது ஃபுல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாமே கோழி வகை மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் கண்ட்ரி மட்டும் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து இறக்கிருக்காங்க. நம்ம ஊர் கோழி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளேயும் பாட்ஸ் இருக்குது. ஆப்பிரிக்கா காதல் பறவைகளா? அது லவ் பேர்ட்ஸ். ஆப்பிரிக்கா அப்படியே உள்ளே போக போக இன்னும் நிறையா பேர்ட்ஸ் வந்துருக்கு. பேர்ட்ஸு, பூனை. இது வந்து எனக்கு செகண்ட் டைம். நான் வந்து செகண்ட் டைம் வந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இவனை கூட வந்தேன். சிவப்பு காவல்வெறி, ஆஸ்திரேலியா. இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சிவப்பு காலல் லோரிக்கீட். கருப்பு தொப்பி லோரியா? என்னடா இது? பிளாக். சரி, ஏதோ ஒன்று. ஃபோக்கஸ் ஆகுது. ஃபின்ச்சஸ், ஆஸ்திரேலியா. ஃபின்ச்சஸ் பேர் வந்து ஃபின்ச்சஸ். ஆஸ்திரேலியாவில் இருக்குமா? அது குட்டி குட்டி பறவையாக க்யூட்டாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகாது. வைரப்புறா. இது பேர் ஏதோ வைரப்புறாவா? குட்டி குட்டியாக இருக்குது. இகுவானாவா? இகுவானா. சவுத் ஆஃப் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. அது பச்சந்தி தானே? இது எப்படி இருக்கு பாருங்களேன், கலர் கலராக. பச்சந்தி தான். அது வந்து இகுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உள்ளே போகலாம். கூஸ், ஆசியா. இன்னைக்கு பேர் ஏதோ கூஸ்ன்னு சொல்கிறாங்கங்க. ஆசியா, அது நம்ம கண்டத்தில் தான் இருக்கான். கிறிஸ்டஸ் வாத். அது வாத்தும் அந்த கூஸும் ஒன்றா இருக்குது போல். என்னன்னு தெரியல. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த முன்னாடி இருந்துச்சுல ஃபஸ்ட் ஆஃப் ஒரு என்ட்ரன்ஸில் வந்து அந்த பேர்ட்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த கூண்டில் ஒன்றும் இல்லை. அங்குள்ள ரேபிட், முயல். அது தின்னுட்டு படுத்து கிடக்கானுங்க. டோன்ட் டச் கிளாஸ். எலிக்குட்டிங்க. எலிக்குட்டிலாம் கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி படுத்து தூங்குறானுங்க பாரு சாப்பிட்டுட்டு. ஏமாச்சா சும்மா இருடா. எலிக்குட்டி மசா. இது என்னதுன்னே தெரியலடா. அது குட்டியா இருக்கு, அணில் மாதிரி. ஏதோ எலி மாதிரி இருக்கு. அது வந்து எலி. இது வந்து என்ன எனக்கு தெரியல. இதுவும் எலி தாங்க. இது எல்லாமே எலி வகை சேர்ந்துன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி எலி. இந்த சயின்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களே செக் பண்ணி பார்க்கறது, ஊசி போட்டு அந்த மாதிரி எலியா இருக்கு. ஒயிட்டா இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ ஏதாவது இருக்கா என்ன? இதான் ஃபுல்லாமே இந்த குட்டி குட்டி எலி வகை தாங்க. ஏம்மா அந்த உட்காந்துருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக எலி தான். எலி வகை ஃபுல்லாக. இதுவும் வாத்து தான். அது கூண்டுக்குள்ளே போட்டு ஏதோ கோழி அடையமே அடைக்க வச்சுருக்கானுங்க. அபிசீனியா கினி பிக்கா, சவுத் அமெரிக்கா. ஏதோ அபிசீனியா கினி பிக்குன்னு போட்டிருக்கு. சவுத் அமெரிக்காலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ முயல் வகை சேர்ந்ததான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஏதோ முயல் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் முயல் மாதிரி. கினி பிக், அர்ஜென்டினா. இதே பேர் கினி பிக்கு அர்ஜென்டினாவில் இருக்கும் போல. இதெல்லாம் ரெஸ் ரெக்ஸ் ரேபிட், முயல். இது ஒரு வகை போல். இந்த விலங்குகளே ஒரு கேஸ்ட்டு விலங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு வகையாக இருக்குது. இது முயல் தான். இவ்வளோ பெரிய கூண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரில.
இது என்ன பாண்டாவா? இது இங்கே இந்த மலேசியா சிங்கப்பூர்ல இருக்குமே அது மாதிரி தான் தெரியுது. ஓய் பார்க்க மாட்டேது. என்ன என்னைய அசிங்கப்படுத்துறியா? ஓய் பைய கூண்டுக்குள்ள வச்சு டயர்டாக இருக்கான் போல. போடா பார்க்க மாட்டான். உள்ள 3 இருக்குங்க. இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்களே. இதாங்க முக்கியமான ஏரியா. லார்ஜ் போட்ஸ் அவைரி பெரிய பறவைகள் கூடம்.